மதுரை பைக்காரா பகுதியில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் அமையவுள்ள புதிய நியாய விலைக் கடையின் பூமி பூஜை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது. இந்த தீவிரவாதத்தை நம்ம தடுக்கணும். தீவிரவாதம் இருக்கக்கூடாது. அடியோடு உலகத்தில் எங்கேயுமே தீவிரவாதம் இருக்கக்கூடாது. அது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அடியோடு ஒழிக்கப்பட வேண்டியது என்பது யாருக்கும் எந்தவித கருத்து மாறுபாடும் இருக்காது. இன்றைக்கி மோடிஜி அவர்கள் துணிந்து நின்று நம்ம எந்த ஒரு பிரதமரும் எடுக்காத நடவடிக்கையோ துணிந்து நின்று இந்த இராணுவ நடவடிக்கை எடுத்ததை இன்றைக்கி எல்லாருமே பாராட்டுறாங்க, உலகமும் பாராட்டுகிறது. நாம் இந்திய மக்கள் அனைவருமே ஒன்றாக இருந்து எத்தனை அரசியல் கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் பாரதமருக்கு பின்னால் இருந்து அவருடைய இந்த நல்ல முன்னெடுப்புக்கு நம்ம எல்லாம் உறுதுணையாக இருக்கணும். இதில் கருத்து மாற்றமே இருக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய பொதுச்செயலாளருடைய எண்ணமும் எங்களுடைய எண்ணமும் அதே தான். யாரும் எடுக்காத ஒரு நடவடிக்கையை பாரத பிரதமர் அவர்கள் துணிந்து எடுத்திருக்கிறார். அதுக்காக வாழ்த்துக்கள். அதெல்லாம் சும்மா டைமிங் தலைவர், டைமிங்காக. இந்த தமிழ்ன்றாங்கள்ல, முதல்ல இவங்க ஸ்கூலில் இவங்க நடத்துகிற ஸ்கூலுக்கு, இவங்க மகன் நடத்துகிற ஸ்கூலுக்கெல்லாம் தமிழ் பேர் வைக்க சொல்லுங்கள். நான் சன்ஷைன் என்னமோ ஒன்று வச்சுருக்காங்க ஸ்கூலு, என்னென்ன வச்சுங்க. முதல்ல அவங்க மகளை மாற்ற சொல்லுங்கள். முதல்ல குடும்பத்தில் தொட சொல்லுங்கள். அது என்ன சொன்னால் சனாதானம் எடுத்தாலும் சரி, இவங்க வீட்டில் அடியார்கள் வரலாம், இவங்க வீட்டுக்கு பூசாரியை வரலாம், அவங்க திருநீர் கொடுத்தா பூசிக்கிடுவார், குங்குமம் வச்சா வச்சுக்கிடுவாங்க. இவங்க அம்மா கோயிலாக போகிறாங்க, அந்நியார் துர்கா ஸ்டாலின் போகிறாங்க கோயிலாக, எல்லாத்துக்கும் போகிறாங்க. அவங்க வரும்போது பூசும்போது அவங்க இதெல்லாம் தீ குடம் பால் குடம் எல்லாம் எடுக்கிறாங்க. அதை திருத்த மாட்டேன்றார். என்னடானா ஊருக்கு உபதேசம், இதெல்லாம் இந்த 10 மாதத்துக்காக நடிக்கிறார் அவர். இவங்க காலத்தில் தாங்க தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலைகள்லாம் பூரா பார்த்திங்கன்னா இந்தி எழுத்தில் நெடுஞ்சாலையில் அந்த ஊர்கள் பேர் இருந்தது. அப்போ அம்மா அவர்கள் கண்டித்தாங்க, நம்ம எங்கெல்லாம் சொல்லி தாரை வச்சு அழிஞ்சாங்க. அப்போ கேட்கும்போது இதே டிஆர் பாலு வியாக்கியானமாக பேசினார். வெளி மாநிலேருந்து வர்றாங்க, அவங்க இந்தி எழுத்துனா தான் தெரியும், ஊர் பேர் தெரியாது. ராமேஸ்வரம் போகிறாங்க, கன்னியாகுமரி போகிறாங்க, மதுரைக்கு வராங்க, எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. அவங்க விரும்புகிற ஊருக்கு போகும்போது தெரியாமல் போகுது தமிழ் எழுதுனான்னு இவரே தான் வியாக்கணம் பேசுனாங்க. இவங்க எப்போவுமே இப்படி தான் தலைவர். எப்போவுமே தேர்தல்னால் ஒரு ஸ்டண்டு, தேர்தல் முடிஞ்ச பிறகு அப்புறம் மாற்றிக்கிடுவாங்க. இப்போ நம்ம பாரத பிரதமரை பாராட்டுறோம்ல, இந்த தீவிரவாதி, அது மாதிரி ஒரு சம்பவம் சொல்லுங்க. நம்ம முதலமைச்சர் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாரியா சொல்லுங்க. பொன்முடிய என்ன கோர்ட்டு சொல்லி, இன்னை 10 ரூபா அமைச்சரை சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி உனக்கு அமைச்சர் பதவியா அப்படின்னு கேட்ட பிறகு என்ன செய்கிற சட்ட சிக்கல்லாம் பார்த்துட்டு கடைசியில் போய் அது தேர்தல் வருது, இந்த நேரத்தில் இதையும் இது பண்ணுவோம். என்னைக்கே பொன்முடி பேசினாரோ ஓசின்னு சொன்னாரோ அன்னைக்கே நீக்கி இருக்கணும்ப்பா. அதான் ஒரு முதலமைச்சர். சாட்டை எடுப்பேன் என் உடம்பு தான் போயிடுச்சுன்னு 1 வருஷத்தில் சொன்னார். எனக்கு மந்திரிகளும் சரியில்லை, வாச்சவனும் சரியில்லை, இருப்பவனும் சரியில்லைன்னு சில பேர் சொல்கிற மாதிரி எனக்கு கட்சிக்காரங்களும் சரியில்லை, இதுவும் சரியில்லை, இதனால் எனக்கு தூக்கம் போச்சு, என் உடம்பே போச்சுன்னு நம்ம முதலமைச்சர் சொன்னார். நான் இனிமேல் சாட்டையை சொல்லட்டுவேன்னார். எங்கெங்க சாட்டையை சொல்லட்டினார்? இன்றைக்கி மோடி சொல்லட்டிருக்காரு. என்ன சொல்கிறீங்க? மோடியை சொல்லட்டிருக்கா. அப்படி ஒரு பாராட்டு செஞ்சாரா காரியம்? சொல்லுங்கப்பா, என்ன சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க. முதலமைச்சர் சொன்னார், இதை செஞ்சாருப்பா.